புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே சென்ற வாரத்திலே சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்த்தோம். அதாவது நாம் செய்ய வேண்டியதை, கடவுளுடைய குணாதிசயம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். அதற்கு எதிரான செயல்கள் செய்வதற்கு தூண்டுகிறவனாக சாத்தான் காணப்படுவான். ஆகவே அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்கிறதை குறித்து பார்த்தோம். அதாவது நாம் மன்னிக்கிறது என்பது கடவுளுடைய ஒரு குணம். ஆனால் நாம் ஒருவேளை அதை செய்யாவிட்டால் அதை வைத்துக்கொண்டே சாத்தான் அடுத்தடுத்து என்னது மேலும் மோசமான குணங்களை நம்மில் வளர்த்தெடுக்கக்கூடியவனாக இருப்பான். உதாரணத்துக்கு ஒருவேளை மன்னிக்கவில்லை, அது மட்டும்தானே என்று சொல்லி நான் நினைக்கலாம். ஆனால் அது பகை உண்டாக்கும், வைராக்கியம், எரிச்சல் என்று மேலும் பலவிதமான குணங்களை நம்மிடத்தில் பெருக செய்யும். ஆகவே அதை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கொரிந்து மக்களுக்கு பேசினார். அதை தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திற்கு சென்ற போது உள்ள காரியங்களை, கிடைத்த வெற்றிகளை குறித்து அவர் பேசுகிறார். அவர் வெற்றி என்று எதை சொல்லுகிறார் என்கிறதை குறித்து நாம் பார்க்க வேண்டியது. இங்கே 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் என்று சொல்லி ஆரம்பிக்கும். அப்போ துரோவா என்கின்ற பட்டணத்திற்கு வந்தபோது, அதாவது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அந்த இடத்துக்கு துரோவா பட்டணத்துக்கு போகிறார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி போகும்போது கர்த்தராலே கதவு திறக்கப்பட்டிருந்தது. அதாவது அதற்கான வாய்ப்புகள் அந்த பட்டணத்திலே பவுலுக்கு கிடைத்தது, கடவுளாலே கிடைத்தது. சுவிசேஷம் பிரசங்கிப்பதற்கு ஏதுவான வாய்ப்புகள் அந்த பட்டணத்திலே கிடைத்தது என்று சொல்லி சொல்லுங்க. அதான் கதவு திறக்கப்பட்டிருக்கையில் என்று சொல்லுங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தும் அந்த பட்டணத்திலே சுவிசேஷம் சொல்லக்கூடிய வாய்ப்பு பவுலுக்கு அதிகமாக இருந்தது. ஆண்டவர் அந்த வாய்ப்பை பவுலுக்கு கொடுத்திருந்தார். ஆனாலும் பவுலுக்கு அந்த இடத்திலே நீண்ட நாட்கள் தங்கி சுவிசேஷம் பிரசங்கிக்க முடியவில்லை என்று சொல்லி அதை சொல்லுகிறார். அதாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்கிறதற்காக அவர் ஏதோ ஒரு எல்லாவற்றையும் சாதித்து விட்டார் என்று சொல்லாமல் எனக்கு அங்கே தங்கி இருக்க முடியவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்னவென்றால் பவுல் தனிமையிலே காணப்பட்டார். அவரோடு கூட யாரும் இல்லாத ஒரு சூழல் காணப்பட்டது. அந்த வேளையிலே அவரோடு கூட இருந்தது தீத்து அந்த வேளையிலே கொரிந்துவுக்கு அனுப்பினார், அடுத்து அனுப்பியிருந்தார். ஆகவே இப்பொழுது அவர் தனிமையிலே இருக்கிறார். பவுல் இதற்கு முன்பதாக ஒரு இடத்துக்கு போகும்போதும் பெரும்பாலும் சிலரோடு தான் பயணிக்கிறவராக இருந்தார். லூக்காவோடு பயணித்தார், ஆரம்பத்திலே பர்னபாவோடு பயணித்தார், சீலாவோடு பயணித்தார், தீமோத்தேயோடு, தீத்துவோடு. ஆனால் இந்த குறிப்பிட்ட வேளையிலே அவரோட பக்கத்திலே யாரும் இல்லாமல் இருந்தது. ஆகவே தனியாக ஒரு இடத்திலே தங்கி இருப்பதற்கு அவருக்கு என்னதில்லை, அமைதல் இல்லை என்று சொல்லி அவர் எழுதுகிறார். பாருங்கள், கதவு திறக்கப்பட்டிருந்தது, ஆனாலும் நான் என் சகோதரனேகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்திலே அனுப்புவித்துக் கொண்டு, அதாவது உத்தரவு பெற்றுக் கொண்டு மக்கோதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன் என்று சொல்லுவார். அதாவது அனுகூலமான வாசல் இருக்கிறது, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கான நல்ல அது வாய்ப்பு இருக்கிறது, கர்த்தரால் கிடைத்திருக்கிறது. ஆனாலும் அங்கே அவர் நீண்ட நாட்கள் தங்கியிருந்து என்ன செய்ய முடியவில்லை, சுவிசேஷத்தை சொல்ல முடியவில்லை என்கிறதை சொல்லுகிறார். அதற்கு காரணம் தீத்து என்கின்ற அந்த நபர் இல்லாததினாலே மனதுக்கு அமைதல் இல்லை. ஆகவே அவர்களிடத்திலே உத்தரவு வாங்கி கொண்டு அவர் அந்த இடத்தை விட்டு மக்கோதோனியா நாட்டுக்கு போகிறதாக சொல்லுகிறது. ஏன் மக்கோதோனியா நாட்டுக்கு போகிறார் சொன்னால், அந்த இடத்திற்கு தீத்து மக்கோதோனியா நாட்டுக்கு வருவார் என்கிறது பவுலுக்கு தெரியும். அதான் திட்டமாக இருந்தது. அதை 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி என்றால், நாங்கள் மக்கோதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பை போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தது. ஆகிலும்
சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று சொல்லி, தீத்துவை கண்டதினால் எங்களுக்கு ஆறுதல் கிடைத்தது என்கிறதாக சொல்லுது. இது இரண்டு விஷயம். பவுலுக்கு ஏன் தீத்துவை காண வேண்டும் என்ற ஆவல் இருந்தது? அப்ப பவுலோடு கூட வேற யாருமே இல்லையா அப்படி என்கின்ற முடிவுக்கு வர முடியாது. ஏன் தீத்துவை காண வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருந்தது என்று சொன்னால், தீத்துவை தான் பவுல் எங்கே அனுப்பியிருந்தார் என்று சொன்னால் கொரிந்துவிலே அனுப்பியிருந்தார். அப்போ பவுல் இன்டைரக்டாக என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், உங்களை பற்றிய உங்களிடத்துல என்ன நடந்தது, என்ன மாற்றம் நடந்தது, அந்த செய்திகள் ஒன்று எனக்கு தெரியவில்லை. இதற்கு முன்பதாக பவுல் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுல கொஞ்சம் திட்டி கோபமாக பேசி எல்லாம் தான் அனுப்பி இருக்கிறார். அதன் பின்பதாக என்ன மாற்றம் நடந்தது, அவர்களை நேரடியாக பவுல் சந்திக்கவும் விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர்களை அந்த நான் அங்கே வந்தால் துக்கத்தோடு உங்களை சந்திக்க வேண்டி வரும், ஆகவே சந்திக்கவில்லை என்றும் எழுதுகிறார். அதற்கு பதிலாகத்தான் தீத்துவை கொரிந்தியோருக்கு அனுப்புகிறார். அப்போ அப்படிப்பட்ட அந்த தீத்துவை காணவில்லை. ஆகவே எனக்கு எப்படியாகலும் தீத்துவை காண வேண்டும். என்ன அப்பொழுதுதான் கொரிந்துவில என்ன நடந்தது என்கிறதை குறித்தும் அவன் மூலமாக ஒரு செய்தி கிடைக்கும். இன்றைக்கு உள்ளது போல நம்ம என்னது தூர இடத்துல இருந்து கொண்டு என்னது போன் பேசி எல்லாம் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ ஆகவே தான் அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுனால்தான் பவுல் எப்படியாகலும் தீத்துவை காண வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு நிலையிலே அவர் காணப்பட்டார். அவர் அங்க இருக்கும்போது, அதாவது துரோவா என்கின்ற பட்டணத்திலே நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருந்த போதும் கூட அவருக்கு ஒரு அமைதல் இல்லை. தீத்துவத்தை கண்டு தீத்துவை கண்டு பேசினால்தான் ஒரு அமைதி கிடைக்கும் என்கின்ற ஒரு மனநிலை அவருக்கு வந்து விட்டது. ஆகவே தான் அவர் எப்படியாக தீத்துவை காண வேண்டும் என்கிறதற்காக தீத்துவை மக்கதோனியாவிலே காணும்படியாகத்தான் அடுத்த திட்டமாக இருந்தது. அந்த அடிப்படையிலே மக்கதோனியாவுக்கு போகிறார். மக்கதோனியாவுக்கு போகும்போது தீத்துவை காண்கிறார். இப்ப தீத்துவை கண்ட பிறகாக அவருக்கு ஆறுதல் கிடைத்தது என்று சொல்லி அவரே சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்திலே. தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, பாருங்கள், உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதுனாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். அப்போ பாருங்கள், தீத்துவை ஏன் காண வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால், தீத்து கொரிந்துவுக்கு சென்றிருக்கிறார். கொரிந்துவில் உள்ள அங்கே உள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்கள், நான் இப்படி கோபமாக எழுதியிருந்தேன், நிருபம் எழுதியிருந்தேனே, அதற்கு அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன, அதை திருத்தி கொண்டார்களா, இல்லை பதிலுக்கு அவர்கள் மேலும் அக்ரஸாகி ஆனார்களா, எதிர்க்கிறவர்களாக மாறினார்களா, கோபமாக ஒன்று தெரியவில்லை. ஆகவே தீத்துவை அந்த 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 தீத்துவிடத்திலே இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எப்படியாவது கிடைக்க வேண்டும். அது கிடைக்கிற வரைக்கும் ஒரு என்ன இல்லை, அவருக்கு அமைதல் இல்லை என்கின்ற நிலைமையில தான் பவுல் காணப்பட்டார். பாருங்கள், அதனால் நான் அந்த இடத்துல அவர் எழுதுகிறார், பாருங்கள், நிருபத்தினால் நான் உங்களை துக்கப்படுத்தி இருந்தும் அந்த நிருபம் கொஞ்சம் பொழுதாகலும் உங்களை துக்கப்படுத்தினது என்று கண்டு நான் மனஸ்தாபப்பட்டிருந்தும் இப்பொழுது மனஸ்தாபப்படுகிறதில்லை. அப்போ பாருங்கள், நான் எழுதின நிருபம் உங்களை துக்கப்படுத்தும் என்று சொல்லி எனக்கு தெரியும். அதை குறித்து எனக்கே கொஞ்சம் இதாக இருந்தது, அமைதல் இல்லாத இருந்தது. நீங்கள் அதை ஏற்படுத்தி அப்ப தீத்து வந்து அந்த நிலைமையை சொன்ன பிறகு அவர்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு மனஸ்தாபப்பட்டு திருந்தினார்கள். அதற்காக தேவனுக்கு ஏற்ற துக்கம் கொண்டார்கள் என்று சொல்லி தீத்து வந்து பதில் கொடுத்த புறம்தான் எனக்கு ஆறுதல் கிடைத்தது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அதைத்தான் நீங்க எழுதுகிறார். நான் எனக்கு துரோவா என்கின்ற பட்டணத்திற்கு போகும்போது நல்ல வாய்ச்சல் அந்த அங்கு சுவிசேஷம் சொல்வதற்கான வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி தந்தார். ஆனாலும் எனக்கு அங்கே அமைதல் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன், தீத்துவை காணவில்லை. ஏன் தீத்து தனியாக இருக்கிறேன் என்று சொன்னால் எழுத்தின்படியாக அவரோடு வேறு யாரும் இல்லை என்கின்ற பொருளை எடுத்துக்கொள்ள முடியாது, யாராவது இருந்திருக்கலாம். ஆனால் தீத்து முக்கியமான காரணம் என்னவென்றால் தீத்துவிடத்திலிருந்து செய்தி எனக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்கிறதா. தீத்து அங்கே போயிருக்கிறான், என் சார்பாக போயிருக்கிறான், அவன் என்ன செய்தி கொண்டு வர போகிறான் அது ஒன்றுமே தெரியவில்லை, நீண்ட நாட்கள் ஆகிறது. ஆகவே எனக்கு அமைதல் இல்லை. ஆகவே அந்த இடத்திலிருந்து, அங்கே எனக்கு நல்ல வாய்ப்பு இருந்தும் கூட அந்த இடத்திலிருந்து நான் மக்கதோனியாவுக்கு போனேன் என்கிறதாக இங்கே பவுல் சொல்லுகிறார். இதை ஏன் இந்த கொரிந்து மக்களுக்கு சொல்லுகிறான்னா, இந்த கொரிந்து மக்களை இடத்திலே தான் இந்த பவுலை குறித்து சிலர் ஒரு தவறான செய்தியை பரப்பி வைத்திருந்தார்கள். பவுல் நம்பாத ஆள் கிடையாது, அவர் பொய் சொல்லுகிறவர் என்று சொல்லி நாம் ஏற்கனவே இந்த பாடங்களிலே பார்த்து அதற்கு விளக்கம் கொடுக்கும்படியாகத்தான் அப்படி சொல்லுகிறார். நான் எந்த அளவிற்கு
உங்களை நேசிக்கிறேன், உங்கள் அந்த செய்தியை அறிய ஆவல்படுகிறேன், அதை குறித்து தீத்துவை காணாதனால் எனக்கு அமைதல் இல்லாமல் இருந்தது என்கின்ற காரியங்கள் எல்லாம் தன்னிலை விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுகின்ற ஒரு காரியம் தான். அப்போ மக்கதுவனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன் என்று சொல்லு. அப்ப அதன் பிறகு 7ஆம் அதிகாரத்துல தான் சொல்லுகிறேன், மக்கதுவனியா நாட்டிலே தீத்துவை கண்டேன், தீத்துவை கண்ட பிறகுதான் எனக்கு ஆறுதல் கிடைத்தது. எப்படி என்றால் அவனை பார்த்ததுனால் மாத்திரமல்ல, அவன் உங்களை குறித்து கொண்டு வந்த அந்த செய்தி அதான் எனக்கு மிக முக்கியம். அதனால் எனக்கு எனது ஆறுதல் கிடைத்தது. ஆகவே நான் முன்பு துக்கப்பட்டிருந்தும், நான் இப்படிப்பட்ட கொஞ்சம் ஹார்ஷாக லெட்டர் எழுதியிருந்தேனே என்று சொல்லி நான் கொஞ்சம் துக்கப்பட்டிருந்தும், ஆனால் நீங்கள் அதற்கு அந்த செவிசாய்த்து நீங்கள் உண்மையாக மனஸ்தாபப்பட்டபடியால் இப்பொழுது நான் அதை குறித்து சந்தோஷப்படுகிறேன்ங்கிறதாக அங்கு எழுதியிருக்கோம். சரி, இதுதான் பவுல் எனது சாதாரண ஒரு மனிதர். ஆகவேதான் ஒரு தனியாக இருக்கும்போது கூட ஒருத்தர் இல்லை என்று சொன்னால் ஒரு அமைதல் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. இயேசு கிறிஸ்து கூட ஊழியத்துக்கு அனுப்பும் போது தனியாக யாரையும் அனுப்பவில்லை. நீங்கள் லூக்கா புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே படிக்கும் போது கூட நீங்கள் 2 பேராக போங்கள் என்று சொல்லுகிறதாக நாம் பார்க்க முடியும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேற 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார் என்று சொல்லி பார்க்க, தனியாக போகிறதை காட்டிலும் 2 பேராக அல்லது ஒரு கூட்டமாக போகிறது அது நமக்கு ஒரு மிகவும் பிரயோஜனம் உள்ள ஒன்றாக காணப்படும். இல்லை என்று சொன்னால் அது ஒரு தனியாக ஒரு தவிக்கின்ற அந்த மனிதர்கள் கண்டிப்பாக ஒரு தனியாக எல்லாவற்றையும் ஹேண்டில் பண்ணிவிட முடியாது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பிரசங்கியும் தன்னுடைய பிரசங்கி புஸ்தகத்தில் சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். ஒண்டியா இருப்பதிலும் 2 பேராக கூடியிருப்பது நல்லது என்று சொல்லி இருக்கிறார். ஒண்டியாக இருக்கிறது இருந்தால் என்னது குளிராக இருக்கும், 2 பேராக இருந்திருந்தால் சூடுண்டாகும். இப்படி எல்லாம் எடுத்துக்காட்டுகளோடு பிரசங்கி புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அப்போ இது ஒரு மனிதனுக்கு இருக்கிற அந்த லிமிட்டேஷன் அடிப்படையிலான ஒரு பிராக்டிக்கலான ஒரு விஷயம். அதன் பிறகு பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் தன்னுடைய நிலைமையை எழுதிவிட்டு அடுத்ததாக உடனடியாக சொல்லுகிற காரியம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் எங்களை என்ன செய்கிறார்? நாங்கள் எங்க போனாலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். வெற்றி சிறக்க பண்ணுகிற என்கின்ற அந்த வார்த்தையை படிக்கும் போது அது ஒருவேளை புரியாமல் இருக்கலாம். நீங்கள் சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அல்லது தமிழில் வேறு சில மொழிபெயர்ப்புகளை பார்க்கும்போது கொஞ்சம் எளிதாக புரியக்கூடிய ஒன்றாக இருக்கு. அது வெற்றி பவனியிலே பங்கு கொள்ள வைக்கிறார் என்கிறது போன்ற ஒரு வார்த்தை காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு திருவிவிலியத்திலே இதை குறித்து நாம் படிக்கும்போது அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அதாவது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனியில் பங்கு கொள்ள செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார் என்று சொல்லி எங்க எழுதப்பட்டிருக்கு. அப்போ உங்க வெற்றி இங்க தமிழ்ல வெற்றி சிறக்க பண்ணுகிறார்ங்கிறது ஒருவேளை புரியாமல் இருக்கிறான். ஆனால் அவர் கிறிஸ்துவோட கூட வெற்றி பவனியில் எங்களை பங்கு பெற செய்கிறார் என்றுதான் அங்கு சரியாக வருகிறது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை கிறிஸ்துவின் வெற்றி பவனியிலே பங்கு கொள்ள செய்கிறார் என்கின்ற அர்த்தத்திலே தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வெற்றி பவனி என்கின்ற இந்த வார்த்தையை பவுல் ஏன் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், ரோமர்கள் அன்றைக்கு ரோமர்கள் தானே ஆண்டு கொண்டிருந்தார். ரோமர்கள் ஒரு நாட்டை வெற்றி கொண்டு வரும்போது வெற்றி பவனி நடத்துவார்கள். ஊர்வலம், ஒரு பெரிய பயணம் செய்வார்கள் ஊர்வலம். அதிலே முக்கிய அதிகாரிகள்,
வருவார்கள், மேளவாத்தியக்காரர்கள் வருவார்கள். எதிரி வெற்றி பெற்றார்கள் அல்லவா ஒரு நாடு, அந்த நாட்டிலிருந்து அடிமையாக கைது செய்யப்பட்ட அரசர்களை இழுத்து கொண்டு வருவார்கள், அடிமைகளை போல இழுத்து கொண்டு வருவார்கள். இப்படி ஒரு பவனி நடக்கும். அது எந்த பவனி? வெற்றி பவனி. ரோமராஜா வெற்றி பெற்றிருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு வெற்றி பவனி நடக்கும். இப்ப அந்த ஒரு ஒப்புமையை தான் இங்கே பவுல் பயன்படுத்துகிறார். அப்ப கிறிஸ்துவின் வெற்றி பவனியிலே, இப்போ ரோமராஜாவுடைய வெற்றி பவனி என்கிறது இந்த உலகத்துல நடக்கும். அதை போன்ற ஒரு காரியம், அதை ஒப்பிட்டு சொல்லும் போது மக்களுக்கு புரியும். அந்த வெற்றி பவனி என்று சொன்னா மக்களுக்கு புரியும். அப்ப அதை ஒப்பிட்டு கிறிஸ்துவின் வெற்றி பவனியில நாங்கள் அந்த பவனியில பங்கு கொண்டிருக்கிறோம் என்கிறதாக பவுல் சொல்லுகிறார். அப்போ நாங்கள் இந்த வெற்றி பவனியிலே செய்யும் போது எங்கள் மூலமாக ஒரு வாசனை வெளிப்படுகிறது. அந்த வாசனை கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையாக இருக்கிறது. அந்த ரோமர் வெற்றி பயணி செய்யும் போது அங்கே வாசனை தூவப்படும், பெரிய நறுமண பொருட்களை எரிக்கப்படும், அது பெரிய வாசனை ஏற்படுத்தும். அந்த வாசனை பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த வாசனை பயணிக்கிற தூரத்திலிருந்து மணக்கிறவர்கள் கூட அந்த பவனி நடக்கிறது, வெற்றி, அந்த ராஜா வெற்றி பெற்றிருக்கிறார், அந்த வெற்றி பவனி நடக்கிறது என்று சொல்லி நம்முடைய நாடு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லி கொண்டாடுவார்கள். அது ஒரு வெற்றிக்கான ஒரு வாசனையாக இருக்கு. அதே காரியத்தை தான் இங்கே பவுல் ஒப்பிட்டு பேசுகிறார். கிறிஸ்துவ வெற்றி பவனியில நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அந்த பவனி கிறிஸ்துவோடு கூட அந்த கிறிஸ்துவ வெற்றி பெற்றார் சிலுவையிலே. அந்த வெற்றி பவனியிலே, அந்த வெற்றி பேரணியிலே நானும் பயணம் செய்கிறேன். அந்த பயணத்தினூடாக ஒரு வாசனை எங்கள் மூலமாக வருகிறது. கிறிஸ்துவை அறிகிற வாசனை எங்கள் மூலமாக வருகிறது. இந்த வாசனை என்பது ரட்சிக்கப்படுகிறவர்களையும் கெட்டு போறவர்களுக்குள்ளையும் நாங்கள் நற்கந்தமாக இருக்கும். 2 தரப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அந்த 2 தரப்பட்ட மனிதர்களுக்கும் நாங்கள் என்னது நல்ல வாசனையை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அது 2 தரப்பட்ட மக்கள் அன்றைக்கும் அந்த ரோமா நாட்டுதிலையும் இருக்கிறார்கள். பாருங்கள், ஒரு பக்கம் அந்த நாட்டு மக்கள், ரோமா அரசாங்கத்தினுடைய மக்கள், இந்த நாட்டின் மீது அன்புள்ள மக்கள். இன்னொரு பக்கம் அந்த நாட்டால் பாதிக்கப்பட்ட இன்னொரு நாடு இருக்கும் அல்லவா, அல்லது அடிமை நாடு என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த நாட்டு மக்கள். 2 தரப்பட்ட மக்கள் இருக்கும். 2 தரப்பட்ட மக்களும் அந்த வெற்றி வாசனையை நுகரும் போது என்ன நினைப்பார்கள்? ஒரு பக்கம் மக்கள் சந்தோஷப்படுவார்கள், நம்முடைய நாடு வெற்றி பெற்றது, நமக்கு இன்னும் வாழ்வு, நமக்கு ராஜா என்னது மகிழ்ச்சி அடைந்து பல சன்மானங்கள் வழங்குவார் என்றெல்லாம் ஒருவேளை சந்தோஷப்படுவார். இன்னொரு தோற்ற நாடு அல்லது அவர்களால் சிறைபிடிக்கப்பட்ட அடிமைகள் என்ன நினைப்பார்கள்? இந்த பேரணி முடிஞ்சுன்னா நமக்கு என்னது சாவு, நம்மளை கொன்று விடுவார்கள் அல்லது நம்மை இன்னும் அடிமைப்படுத்துவார்கள், வேலை வாங்குவார்கள் என்று சொல்லி அவர்கள் அதை குறித்து பயப்படுகிறவர்களாக இருப்பார்கள். ஒரே வித செயல்கள்னா அந்த 2 வித மக்களுக்கு 2 விதமாக அது காணப்படுகிறது. அதைத்தான் இங்கே பவுல் உதாரணமாக பயன்படுத்துகிறார். நாங்கள் வாசனையாக இருக்கிறோம், அது 2 தரப்பட்ட மக்களுக்கு 2 விதங்களிலே செயல்படுகிறது. எங்களுடைய இந்த வாசனை ரட்சிக்கப்படுகிற மக்களுக்கு நல்ல வாசனையாக, அது ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக காணப்படுகிறது. அதாவது இங்க வாசனை என்று சொல்வது கிறிஸ்துவை அறிகிற அறிவு, எங்கள் மூலமாக வெளிப்படுகிற கிறிஸ்துவை அறிகிற அறிவு. பாருங்கள், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை. வாசனை என்று ஒப்பிட்டு பேசுவது எதை என்றால் தேவனை அறிகிற அறிவைத்தான் இங்கே வாசனை என்று சொல்லுகிறார். இப்போ எங்கள் மூலமாக அது வெளிப்படுகிறது, எங்கள் வாழ்க்கை மூலமாக கிறிஸ்துவை அறிகிற அறிவு வெளிப்படுகிறது. அது அந்த எங்கள் மூலமாக கிறிஸ்துவை அறிகிற அறிவு வெளிப்படுகிறது. அது நாங்கள் சுவிசேஷத்தின் மூலமாகவும் எங்களுடைய வாழ்க்கை மூலமாகவும் அது வெளிப்படுகிறது. ஆனால் அந்த பார்க்கிற அல்லது கேட்கிறவர்களுக்கு ஒரு சாராருக்கு அது வாழ்வளிக்கிறதாக காணப்படுகிறது. எங்கள் வார்த்தையை கேட்டு ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தையாக அல்லது வாழ்வு கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை உள்ளது. அது அவர்களுக்கு நல்ல வாசனையாக காணப்படுகிறது, ஜீவனுக்கு ஏதுவான வாசனையாக காணப்படுகிறது. அதே வேளையிலே கெட்டு போகிறவர்களுக்கு
நரகத்துக்கு உரியவர்களுக்கு, இந்த எங்களுடைய வார்த்தையை விசுவாசியாதவர்களுக்கு, இதை அவமதிப்பவர்களுக்கு எங்களுடைய வார்த்தை அது மரணத்துக்குரியதாக காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். கெட்டுப்போறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ள ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன் என்று சொல்லி பவுல் அங்கே கேள்வி கேட்கு. அப்போ இது நாங்கள் கிறிஸ்துவோடுள்ள அந்த பயணத்திலே காணப்படுகிறோம். அப்போ இந்த பயணத்திலே எங்களிடத்திலிருந்து எங்கள் வாழ்க்கை மூலமாக ஒரு வாசனை வருகிறது. அது நாங்கள் எங்கே போனாலும், எந்த இடத்திற்கு போனாலும், அப்ப அவள் இதை ஏன் சொல்லுகிறாருன்னு சொன்னால், நான் அங்கு துரோவா பட்டணத்தில இருந்து அங்கிருந்து நான் இப்பொழுது என்னது மக்கோதனியாவுக்கு வந்தேன். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நாங்கள் எங்கே போனாலும் அங்க இருக்க பிடிக்கவில்லை, அதனால தான் இங்கே வந்தேன். ஆனா அதே வேளை ஆனால் எங்கே போனாலும் கடவுளுடைய அந்த வெற்றி பயணத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். இங்கே அந்த இடத்துல இருந்துவிட்டு இந்த இடத்திற்கு வரும்போது நாங்கள் மாறவில்லை. எப்பொழுதும் எங்கேயும் பாருங்கள், அந்த வார்த்தை கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் வாசல் திறக்க, அந்த துரோவா என்கின்ற பட்டணத்திலே வாசல் திறக்கப்பட்டது. அங்கிருந்து எப்பொழுதும் மக்கதோனியாவுக்கு வந்திருக்கிறோம். அதுவாக எப்படியாக இருந்தாலும் எல்லா இடங்களிலேயும் எப்பொழுதும் நாங்கள் கிறிஸ்துவின் வெற்றி பயணத்திலே தான் பயணிக்கிறோம். எங்களிடத்திலிருந்து வாசனை வெளிப்படத்தான் செய்கிறது. அதே ஆனால் அந்த வாசனை என்று சொல்லும் போது அதன் மூலமாக எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விடுகிறார்கள் என்று பொருள் அல்ல. ஆனால் வாசனை வெளிப்படுகிறது. அது ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அது அவர்களுக்கு அது நல்ல வாசனையாக, ஒரே வாசனை தான். ஆனால் ஒரு சிலருக்கு அது நல்ல வாசனையாகப்படுகிறது. அதாவது ஜீவனுக்கு எதுவான வாசனையாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு அது மரணத்துக்கு எதுவான வாசனையாக இருக்கிறது. இவர்கள் மூலமாக வெளிப்படுவது தேவனை பற்றிய அறிவுதான். தேவனை பற்றி அறிகிற அறிவுதான் இவர்கள் எங்கள் வாழ்க்கை மூலமாக வெளிப்படுகிறது. ஆனால் இந்த அறிவு சிலருக்கு மரணத்திற்கு எதுவாக இருக்கிறது, சிலருக்கு வாழ்வுக்கு எதுவாக இருக்கிறது. யார் இந்த வார்த்தை தேவனை குறித்த அறிவதைதான் வாசனை என்று சொல்லப்படுகிறார் அல்லவா, இந்த வாசனை விசுவாசிக்கிறார்களோ, தேவனை குறித்த அறிவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அறிவடைகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு அது வாழ்வுக்கு எதுவாக இருக்கிறது. யாரெல்லாம் இதை புறக்கணிக்கிறார்களோ, அவர்கள் விசுவாசிக்காததினால் அவர்களுக்கு அது மரணத்திற்கு எதுவாக இருக்கிறது. ஒரே சுவிசேஷம் தான் எங்கள் மூலமாக சொல்லப்படுகிறது. சுவிசேஷம் நாங்கள் வாழ்ந்து காண்பிக்கிறது, சுவிசேஷம் சத்தியம், இது எல்லாமே நாங்கள் வாசனையை தான் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் இது அது எங்களிடத்திலிருந்து வெளிப்படுவது நல்ல வாசனை தான். அது எங்கே போனாலும் நல்ல வாசனை தான். ஆனால் அதை அவர்கள் அந்த இடத்துல உள்ள மக்கள் விசுவாசித்தால் அவர்களுக்கு ஜீவனுக்கு எதுவாக இருக்கிறது, விசுவாசிக்காவிட்டால் அது அவர்களுக்கு மரணத்துக்கு எதுவாக இருக்கிறது என்கிறது தான் பவுல் சொல்லுது. இதே போன்ற ஒப்பீடுகள் வேதாகமத்திலே சில இடங்கள்ல காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு 1 பேதுருவின் புத்தகத்திலே பேதுரு எழுதுகிறார், 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இதோ தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. இங்க மூலைக்கல் என்று சொல்லி ஒப்பிட்டு பேசுவது இயேசு கிறிஸ்து. அப்போ அது விலையேற பெற்றது, அதை விசுவாசமாக இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அடுத்த வசனம், ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அந்த கல் விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ, அதாவது விசுவாசிக்காதவர்களுக்கோ, வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல்லும் தள்ளப்பட்ட பிரதான முல்லக்கல் ஆகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரே கல் தான். அப்ப இயேசு கிறிஸ்துவ இங்கே கல் என்று சொல்லி ஒப்பிடு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க எப்படி இயேசு கிறிஸ்துவை அறைகிற அறிவை வாசனை என்று சொல்லப்பட்டதோ, அதே போல இங்கே இயேசு கிறிஸ்துவை கல் என்று சொல்லி ஒப்பிட்டு ஒரே கல் தான். ஆனால் அது சிலருக்கு எப்படி இருக்கிறது, அது மூலைக்கல்லாக இருக்கிறது, அது பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, அது விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு அப்படி இருக்கிறது.
விலையேற பெற்றதாக, விலையேற பெற்ற கல்லாக இருக்கிறது. விசுவாசிக்காதவர்களுக்கு அதே கல் தான் அது தள்ளப்பட்ட கல்லாக காணும். இந்த கல் வேண்டாம் என்று சொல்லி தள்ளி வைத்திருக்கிறார்கள், ஒதுக்கிவிட்டார்கள். அது அந்த கல் எப்படி இருக்கிறது இப்பொழுது? அது அந்த கல்லிலே தடுக்கி அநேகர் விழுவதற்கு ஏதுவாக இந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லாகவும் காணப்படுகிறது. முளைக்கல இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. ஒரே இயேசு கிறிஸ்து தான் ஒரு கூட்டத்திற்கு விலையேற பெற்றவராக இருப்பார், இன்னொரு கூட்டத்திற்கு விழுந்து போவதற்கு ஏதுவானவராக காணப்படுவார். அதே போலதான் இங்க பவுல் சொல்லுகிறார், அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிகிற அறிவு எங்கள் மூலமாக சொல்லப்படும் போதோ அல்லது எங்கள் வாழ்க்கை மூலமாக காண்பிக்கப்படும் போதோ ஒரு கூட்டத்திற்கு வாழ்வுக்கு எதுவாக இருக்கும், இன்னொரு கூட்டத்திற்கு அது மரணத்திற்கு எதுவாக இருக்கும் என்று சொல்லி பவுல் சொல்லு. ஆனால் அதற்காக நாங்கள் என்ன செய்வதில்லை, நாங்கள் அந்த வெற்றி பயணத்திலே தான், அதாவது இயேசு கிறிஸ்துவோட அந்த வெற்றி பவனிலே தான் நாங்கள் பயணிக்கிறோம். நாங்கள் நல்ல வாசனையை தான் வெளிப்படுத்துகிறோம். எங்களிடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வாசனை மற்ற எல்லா மக்களும் எப்படி எடுத்துக்கொள்ளுகிறார்கள் என்கிறதை பொறுத்துதான் அவர்கள் வாழ்வு பெறுகிறார்களோ அல்லது அவர்கள் விழுந்து போகிறார்களோ என்கிறதை குறித்து காணப்படும். மட்டுமல்ல, எங்கள் வாசனை என்பது கலப்படமற்ற வாசனை என்று சொல்லி கூட சொல்லுங்க. 17ஆம் வசனம், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாக பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியிலே பேசுகிறோம். அநேகரை நாங்கள் இழுக்க வேண்டும் என்கிறதற்காக என்னது, நாங்கள் எங்களை என்னது காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது என்கிறதை பவுல் இங்கே பேசுகிறார். நாங்கள் சரியாக ஒரு மனம் வீசுவோம், அந்த மனத்தை ஏற்றுக்கொண்டு அது நல்ல மனமாக பார்க்கிறவர்களுக்கு நல்லதாதான், கெட்டதாக பார்க்கிறவர்களுக்கு அது கெட்டதுதான். அதற்காக நாங்கள் எங்கள் மனத்துல என்ன செய்ய முடியாது, மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்கிறதை பவுல் இங்கே திட்டம் தெளிவாக சொல்லுவார். இப்போ காரணம் என்ன, அநேகர் எப்படி பேசுகிறார்கள், ஆட்களை தங்களிடத்திலே திரளான ஆட்களை தங்களிடத்திலே சேர்ப்பதற்காக எப்படி பேசுகிறார்கள், வசனத்தை கலப்பாக பேசுகிறார்கள். இங்கே கலப்பு என்று சொல்லி இங்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை என்பது ஒரிஜினல் அந்த பொருளிலே அதிக லாபம் பார்ப்பதற்காக வேறு பொருளை கலப்பு செய்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு திராட்சை ரசத்திலே நல்ல ஒரிஜினல் திராட்சை ரசம் செய்து வைத்திருப்பார்கள், ஆனால் அது எவ்வளவு இருக்கு, ஒரு 5 லிட்டர் இருக்கும் என்று வைத்துக் கொள்ளும். 5 லிட்டருக்கு 1 லிட்டருக்கு 50 ரூபாய் என்று சொன்னால் 5 லிட்டருக்கு 250 ரூபாய் கிடைக்கும். இப்போ இந்த வியாபாரி என்ன நினைக்கிறா, இது கொஞ்சம் கூட கொள்ளை லாபம் அடிக்க வேண்டும் என்பதற்காக அதுல ஒரு 2 லிட்டர் தண்ணீர் கலக்கிறோம். இப்போ எனது 7 லிட்டர் ஆச்சு. இந்த 5 லிட்டர் திராட்சை ரசத்தை வைத்து 7 லிட்டருக்கான ரூபாயை அவர் பெற்றுக் கொள்ளுகிறார், கலப்படம் செய்து 2 லிட்டர் தண்ணி சேர்த்து. அப்போ அதற்கு என்ன வார்த்தை பயன்படுமோ அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ கலப்படம், கலப்பு என்று சொல்லும்போது, அப்போ அநேகரை போல நாங்கள் வசனத்தோடு வேறு எதையும் கலப்படம் செய்யவில்லை. கலப்படம் எதற்கு செய்வார்கள், அதிக லாபம் பார்ப்பதற்காக. இப்போ வசனத்தோடு, அது பொருளோடு பொருள் கலப்பது எதற்கு, அதிக லாபம் பார்ப்பதற்கு. அப்போ வசனத்தோடு எதற்கு மக்கள் கலப்படம் செய்ய வேண்டும், அதிக மக்களை இழுக்க வேண்டும் என்பதற்காக. அதிக மக்களை இழுக்க வேண்டும் என்றால் கலப்படம் செய்தால் ஈஸியாக அதிக மக்களை இழுக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படி அதிக மக்களை இழுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அநேகரை போல கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும், அதாவது சுத்தமாக தூய்மையாக உள்ளதை உள்ளதுபடி அக்மார்க் பொருளாக துப்புரவாக மட்டுமல்ல தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும், கடவுள் எப்படி ஒரு விஷயத்தை தந்திருக்கிறாரோ, வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறாரோ, அல்லது அப்போஸ்தலர் என்று சொல்லும் போது அவர்களோடு கடவுள் எப்படி பேசினாரோ, எப்படி கடவுள் வெளிப்படுத்தினாரோ அப்படியே வேறு எந்த கலப்படமும் சேர்க்காமல், அவர்கள் மக்களை கவர்வதற்காக இதமாக பேசாமல், கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கடவுளுக்கு முன்னாக பேசுகிறோம். இப்போ எல்லா இடத்திலும் பேசும்போது எங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் கடவுளுக்கு முன்பாக நாங்கள் நின்று பேசுகிறோம் என்கின்ற எண்ணத்தோடு தான் பேசுகிறோம். அவர்கள் பல இடங்களிலே பேசியிருக்கிறார்கள், யூதர்களுடைய ஜபாலயங்களிலே பேசியிருக்கிறார்கள்,
சந்தை வழிகளிலே பேசி இருக்கிறார்கள், ஆற்றங்கரையிலே பேசி இருக்கிறார்கள், இன்னும் கல்வி சாலைகளிலே போய் அங்கே கூட்டம் நடத்தி அங்கே பேசி இருக்கிறார்கள், வீடுகளிலே போய் பேசி இருக்கிறார்கள். ஆனால் எந்த இடத்திலே பேசினாலும் நாங்கள் பேசுவது கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ சந்நிதியிலே பேசுகிறோம் என்கின்ற அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் கடவுள் அருளப்பட்ட பிரகாரமாக ஒரு மனிதனால் பேச முடியும். கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே சொல்லுகிறோம் என்கின்ற எண்ணத்திலே பேச முடியும். இன்றைக்கு மனிதர்கள் இப்படி பேசுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. வேதாகமத்திலே உள்ள வசனத்தின் அடிப்படையிலே சரியாக எந்தவித சமரசம் செய்து கொள்ளாமல் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதான்னு கேட்டால் 100% பெரும்பாலும் இல்லை, 1-2 பேர் இருக்கலாம். ஆனால் ஏன் அப்படி செய்கிறார்கள் கேட்டால், அப்படியே சொன்னால் யாரும் என்னது ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அப்படியே சொன்னால் யாரும் என்னது வரமாட்டார்கள் என்கிறதுதான் அவர்களுடைய பதிலாக இருக்கும். ஏன் அப்படி அதற்காக புரட்டி அவர்களுக்கு ஆசையை காண்பித்து அவர்களுக்கு இச்சகமான வார்த்தைகளை பேசி இந்த உலகத்திலே இது கிடைக்கும் அது கிடைக்கும் என்கின்ற பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து அப்படித்தான் பேசுவார்கள். இது இன்றைக்கல்ல, பவுல் சொல்லுகிறார் அன்றைக்கும் அப்படி அநேகர் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆகவேதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அப்போ அநேகர் அப்படிப்பட்ட நிலைமையில அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள். அப்போ அதை போல நாங்கள் இல்லை என்று தெளிவுபடுத்துகிறார். அப்போ யார் அதிக மக்கள் தங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள்? 2 தரப்பட்ட மக்கள் தான். ஒன்று, தங்கள் மதத்திற்கு அதிக ஆட்களை சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள். 2, அதிக மக்கள் சேர்ந்தால்தான் நமக்கு அதிக வருமானம் கிடைக்கும் என்கிறவர்கள். இந்த 2 கூட்டத்தாரும் மற்றும் அதிக ஆட்கள் சேர்க்க வேண்டும் என்கிறதற்காக அதற்கேற்ற விதத்திலே போதனையை பேசுகிறவர்களாக இருப்பார்கள், கலப்படம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். கடவுள் வேதாகமம் வழியாக ஒரு காரியத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார், அதை மறைத்து அல்ல அதை ஒதுக்கி வைத்து தங்களுடைய கற்பனை வார்த்தைகள், கட்டுக்கதைகள், சுய அனுபவம் என்று சொல்லி பெயரிலே சில மக்களை எப்படியாக தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்கின்ற காரியங்கள், மோட்டிவேஷன் வார்த்தைகள், இதையெல்லாம் கடவுளுடைய வார்த்தைகள் போல பேசி மக்களை உற்சாகப்படுத்தி யாகிலும் தங்களிடத்திலே இழுக்க வேண்டும் என்கிறதான் அவர்களுடைய நோக்கமாக. ஆகவே தான் தங்களுக்கு இச்சகமான போதகர்களை அநேகர் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஆனால் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் அப்படி பேசவில்லை. நாங்கள் அநேகர் பேசுவதை போல கலப்படமாக பேசவில்லை, மாறாக துப்புரவாக பேச உண்மை, அதாவது துப்புரவு என்று சுத்தம் செய்யப்பட்டதாக எங்களுடைய வார்த்தை இருக்கிறது. மட்டுமல்ல, தேவன் எப்படி தந்திருக்கிறாரோ தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக பேசுகிறோம். மட்டுமல்ல, அது கிறிஸ்துவுக்குள்ளாக தேவ சந்நிதியிலே பேசுகிறோம். அப்போ தேவ சந்நிதியிலே பேசுகிறோம் என்கின்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு இருக்கிறதுனால்தான் அது எந்த இடத்துல நின்று பேசினாலும் அவர்களால் அப்படி பேச முடிகிறது. இப்போ இப்படிப்பட்ட பேச்சு பேசும்போது எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். யாரும் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்வார்கள். கெட்டு போகிறவர்களுக்கு அது மரணத்துக்கு ஏதுவான வாசனை தான். கெட்டு போகிறவர்களையும் நான் என்னுடைய கூட்டத்துக்கு வரவழைக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது சரியான சத்தியத்தை கேட்டால் அவர்கள் என்னது அதை புறக்கணிப்பார்கள், அது அவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான வாசனையாக இருக்கும். ஆனால் அவர்களையும் என்னுடைய கூட்டத்துக்கு வரவழைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர்களுக்கு பிடித்த மாதிரி தான் பேச வேண்டும். இப்போ இந்த உலக காரியங்களுக்காக கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லி சிலர் இருப்பார்கள். இந்த உலக காரியம் தான் முக்கியம் என்கிறதுக்காக இருப்பார்கள். இப்போ அவர்களுக்கு நித்திய ஜீவனை குறித்து சொன்னால் அது அசட்டையாக தெரியும். மேலான வாழ்க்கை, மேலானவர்களை தேடுதலை குறித்து சொன்னால் அசட்டைத்தனமாக தெரியும். ஆகவே அது அவர்களுக்கு பைத்தியமாக தோன்றும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சுவிசேஷம் எப்படித்தான் இருக்கும்? மரணத்துக்கு ஏதுவான வாசனை தான். ஆனால் நான் நினைக்கிறேன், இல்ல அவனையும் என்னுடைய கூட்டத்துக்கு பங்கு சேர்க்க வேண்டும், அவனிடத்திலிருந்து நான் காணிக்க வாங்க வேண்டும் என்று விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு எது பிடிக்கும்? அவனுக்கு இந்த உலகத்துல நல்லா வாழ்றது பிடிக்கும். அப்போ அதற்கேற்ற விதமாக நான் பேசுகிறேன். அப்போ இங்கே வா, இந்த கூட்டத்துக்கு பங்கு இல்லது என்னிடத்துல வந்தால் இந்த உலகத்திலேயும் என்னது இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும்
2 மடங்கு 1000 மடங்கு பணக்காரனாக மாற முடியும் என்று சொல்லி அந்த மரணத்துக்கு ஏதுவான வாசனை நுகர்ந்திருக்கிறான் அல்லவா, சரியான சுவிசேஷத்தை கேட்டு அவனையும் என்னுடைய கூட்டத்துக்கு வரவழைக்க முடியும். அப்ப இதனால் என்ன பிரயோஜனம்? அவன் மரணத்துக்குரிய வாசனையிலிருந்து விடுதலை பெற்றானா? இல்லை. அவன் ரட்சிக்கப்பட்டானா? இல்லை. ஆனால் என்னுடைய கூட்டத்துக்கு வந்திருக்கிறான், ஒருவேளை மதம் மாறி இருக்கிறான், அவ்வளவுதான். அப்போ இதை அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி செய்யவில்லை. நாங்கள் துப்புரவாக கடவுளிடத்திலிருந்து அருளப்பட்ட பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சன்னதியில பேசுகிறவர்களாக இருக்கிறோம் சொல்லி பவுல் ஆணித்தரமாக கூறுகிறார். அது எங்கு சென்றாலும், எந்த இடத்துக்கு சென்றாலும், அதிக எளிதாக வாசல் திறந்திருக்கக்கூடிய சுவிசேஷம் சொல்வதற்கு எளிதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கானாலும் சரி, சுவிசேஷம் சொல்வதற்கு கடினமான கஷ்டமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்றாலும் சரி, எல்லா இடங்களிலும் நாங்கள் கிறிஸ்துவின் வெற்றி பயணத்திலே தான் இருக்கிறோம். அதன் மூலமாக நாங்கள் கிறிஸ்துவை அறிகிற வாசனையை வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த ஏற்றுக்கொள்ளுகிறது, அந்த வாசனை நல்லதாக பார்க்கிறதும் கெட்டதாக பார்க்கிறதும் அந்தந்த மக்கள் கைகளிலே. அதற்காக நாங்கள் எங்களுடைய உபதேசத்தில எல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று சொல்லி பவுல் ஆணித்தரமாக சொல்லுவார். இந்த இடத்துல போனா மக்கள் இப்படித்தான் நினைப்பார்களாக, இவர்களுக்கு ஏற்றபடி இந்த இடத்துல இப்படி பேச வேண்டும், இவர்களை பிரியப்படுத்தும் விதத்திலே பேச வேண்டும், அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலையும் நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் ஆணித்தரமாக கூறும். ஆனா இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறதா? பெரும்பாலும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட கலப்படமான வார்த்தைகளை கேட்கிறதை, அப்படி கேட்கக்கூடிய இடங்களில் இருந்தால் அதை விட்டு வெளியே வர வேண்டும். கடவுளுடைய வார்த்தையை கடவுள் அருளிய விதமாக நாம் பேச வேண்டும். கடவுள் அருளிய பிரகாரமாக நாம் சிந்திக்க வேண்டும். கடவுள் அருளிய பிரகாரமாக அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முக்கியமாக இருக்கு. தொடர்ந்து அடுத்த வார்த்தை